வாணியம்பாடியில் தொழில் போட்டி காரணமாக பாஜகவை சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பிரதீப். இவர் பெருமாள்பேட்டை பகுதியில் லாரி சர்வீஸ் செய்து வருகிறார். பெருமாள்பேட்டை பைபாஸ் சாலையில் சதீஷ் என்பவர் லாரி சர்வீஸ் நடத்தி வருகிறார். இவர்களுக்கு இடையில் தொழில் போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சதீஷ் உறவினரான கோபிநாத் என்பவர் லாரி ஓட்டுநர் கோபாலிடம், உன்னுடைய முதலாளி லாரி ஓட்டுநர்களுக்கு சரியாக பணம் கொடுக்கிறாரா என்று கேட்டுள்ளார். இதனை கேட்ட பிரதீப் ஆத்திரமடைந்து கோபிநாத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காயம் ஏற்பட்ட இரு தரப்பினரும் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். தகவல் அறிந்து வாணியம்பாடி நகர போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழியில் மது போதையில் தாறுமாறாக வாகனத்தை ஓட்டிய தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை போலீசார் ரத்து செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அரசூர் கோத்தியம்பேட்டை வழியாக நாள்தோறும் தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீர்காழி கொள்ளிடம் முக்குட்டு பகுதியில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக தனியார் மினி பேருந்து ஓட்டுநர் வழக்கத்துக்கு மாறாக பேருந்து ஓட்டி வந்ததை பார்த்த காவலர்கள் மினி பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை விசாரித்தனர். விசாரணையில் ஆர்ப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த் மது போதையில் வாகனத்தை ஓட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து மினி பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் குற்றச்சாட்டை தொடர்ந்து காவல்துறை 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை அதிரடியாக ரத்து செய்தனர். தென்காசி நகரின் முக்கிய வீதியில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை உடனடியாக கைது செய்தனர். தென்காசி நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அருகே கடந்த 27ஆம் தேதி கோவிலுக்கு பின்புறம் மேலமாசி வீதியில் வசித்து வரும் சுப்பையா என்பவர் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நன்னகரம் அடுத்துள்ள அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நடராஜன் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாத்தூர் அருகே தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆட்டு வியாபாரி உயிரிழந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சல்வார்பட்டியை சேர்ந்தவர் ஆட்டு வியாபாரி கருப்பசாமி. இவர் சாத்தூர் மேட்டமலை சாலையில் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ராஜபாளையத்தில் இருந்து சாத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து இவரின் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் கருப்பசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சாத்தூர் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த கருப்பசாமியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழியில் வெற்றிலை வியாபாரியிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 12 லட்சம் வழிப்பறி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் வெற்றிலை மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சீர்காழி கடைவீதி பகுதியில் உள்ள கடைகளில் இந்த வார வெற்றிலை விற்ற பணத்தை வசூல் செய்து ரூபாய் 12 லட்சத்தை பையில் வைத்து நடந்து கடைவீதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் மாரியப்பன் வைத்திருந்த பையை பிடுங்கிக் கொண்டு வேகமாக சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து மாரியப்பன் சீர்காழி காவல் நிலையத்தில் ரூபாய் 12 லட்சத்தை மர்ம நபர்கள் வழிப்பறி செய்துவிட்டதாக புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.